கார்த்திகேயன் நீங்க என்ன சொல்றீங்க? விஜயலட்சுமி உங்களுக்காக காத்துட்டு இருக்கு. அது ஓப்பன்லேருந்து போய் சொன்னா நான் எப்படி மேடம் கூப்பிட்டு போய் வாழ்றது? ஸ்டார்டிங்லேருந்து ஆரம்பிச்சா அதான் பிரச்சனை. அது சரி தண்ணி வந்து நான் நேராக கூட்டு போய் அவங்க பெரியக்கா வீட்டில் விட்டேன். என்ன ஒரு நிமிஷம் வேணும். நீங்க கேட்ட ஒரே கேள்வி, நீங்க இங்க என்ன சொல்லி வந்தீங்க? நான் என் முதல் மனைவி கூட வாழணும்னு சொன்னீங்க. அவங்க வாழ முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. நீங்க விஜயலட்சுமியை கல்யாணம் பண்ணிட்டு இருக்கீங்க. ஸோ முறைப்படி இப்போ விஜயலட்சுமி உங்க மனைவி. விஜயலட்சுமி என்ன சொல்றாங்கன்னா, நான் அவர் கூட வாழறதுக்கு ரெடி. ஸோ இன்னும் உங்க முடிவு என்ன? விஜயலட்சுமி நான் ரிட்டர்ன் பண்ணேன். ரிட்டர்ன் அவங்க யாரும் ஃபோன் பண்ணி தொலை கொடுக்க மாட்டாங்களா? விஜயலட்சுமி யாரும் பண்ண மாட்டாங்க. அதான் வேணான்னு சொல்லிட்டாங்களே. இல்ல இல்ல என் தங்கச்சி வாழ்க்கையாக நான் போலீஸ் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கலாம். ஆனா என் தங்கச்சி வாழ்க்கைனால தான் நான் அது செய்யலன்னு சொல்றாங்க. உறுதியா பேசுறாங்க. வேணான்னு சொல்லிட்டாங்களே. தங்கச்சியை கல்யாணம் பண்ணிட்டு இருக்காங்களா, அவங்க 2 பேரும் சந்தோஷமா வாழட்டும். வேணான்னா நான் கம்ப்ளைண்ட் கொடுப்பேன். ஆனா என் தங்கச்சி வாழ்க்கைனால நான் வாழ முடிட்டு இருக்கேன். இப்போ கம்ப்ளைண்ட் கொடுக்க சொல்லுங்க. அது எப்படி நீங்க சொன்னதால அவங்க செய்வாங்க? அவங்க தங்கச்சி கூட ஆசைப்பட்டு தானே வந்தது. இருங்க மேடம், யாரு சரி ஆசை காட்டுனத தாலி கட்டணும்ல. அவங்க அம்மா சொன்னாங்கட்டு என் தாலி அவுத்து போன அவங்க தங்கச்சி. ஏன்னா என் புருஷன் தான் வேணும் அதே சொல்லிட்டு இருக்கீங்க. இவங்க நான் சொல்றேன் எல்லாமே தாலி அவுத்து போட்டு தான் மேடம் போறாங்க. ஒருவேளை சோறு தான். நான் நடு ரோட்ல நிக்கிறேன், நீ வேலூர்ல இருக்க. நான் நடு ரோட்ல நிக்கிறேன், என்ன யாருமே சேர்க்கவே இல்ல. நானும் சேர்க்கலனா இது பிளாட்ஃபார்ம்ல தான் இருக்கும். எங்க அக்கா மட்டையில எல்லாம் செத்து போயிருப்பேன். எங்க வேலூர்ல போய் என்னாச்சு? வேலூர்ல சரி, வேலூர்ல இவர் கூட நீங்க போனீங்க. நான் போல, என்ன சென்னையில விட்டு இவர் வேலூருக்கு போயிட்டாரு. எங்க அக்கா ஒண்டியில நான் செத்து போயிருப்பேன். இது யார் வீட்லயோ விட்டு அவங்க வந்து ஒரு மாதிரி பேசுறாங்க. நீ கல்யாணம் வீட்டுல விட்டா அவங்க சேர்ப்பாங்களா? நீ கல்யாணம் பண்ணிட்டு நான் அடுத்தவங்க வீட்டுல வைக்கிறேன். நான் கேட்டேன், யார் வீட்டுல விட்டுட்டு போனாரு? எங்க பெரியம்மா பொண்ணு வீட்டுல போய்க்கிற. அவங்க எத்தனை நாளைக்கு இது ஒண்ணுவாங்க? நீ என்ன பணம் சம்பாரிச்சு அவங்க கொடுக்குற? அவங்க வீட்டாண்ட வராதேன்ட்டாங்க. எங்க காசிமேட்ல எங்க அம்மா வீட்டுல தனலட்சுமி நடக்க கூடாது, நடந்துச்சு. புரிஞ்சதா? உங்க தங்கச்சி வாழ்க்கைக்காக நீங்க எடுத்த முடிவு கரெக்ட் முடிவுன்னு நீங்க திங்க் பண்றீங்களா? இதுதான் கரெக்டான முடிவு. இதுதான் கரெக்டான முடிவு. சோ உங்க தங்கச்சி வாழ்க்கைக்காக நீங்க போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுக்க மாட்டீங்க. சரி, அவங்க 2 பேரும் சந்தோஷமா வாழணும். ஆமா, இதுதான் உங்க ஆசை. ஆமா. நீங்க கார்த்திகேயன் கூட வாழ மாட்டீங்க. இல்ல, வாழ மாட்டேன். இதுதான் உங்களோட ஃபைனல் டிசிஷன். ஆமா. ஒரு பர்சனலா நான் உங்ககிட்ட சொல்றது என்னன்னா, ஒருத்தரை லவ் பண்றீங்க, கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு முந்தி அவர் யாரு எப்படி என்ன கொஞ்சம் டைம் எடுத்து கல்யாணம் பண்ணிக்கிங்க. ஆமா. இந்த பார்த்த உடனே காதலான உடனே கல்யாணம், அதனாலதான் இது மாதிரி பிரச்சனைகள் வரும். அதான் உண்மை. புரிஞ்சுதா? அடுத்த தடவை வாழ்க்கையில செட்டில் ஆனோன்னு நீங்க ஆசைப்பட்டீங்கன்னா கொஞ்சம் டைம் எடுத்து அவங்க யாரு எப்படி நான் அவர் கூட சந்தோஷமா வாழ முடியுமா. ஏன்னா ஒரு தடவை 2 தடவை 3ஆவது தடவை இது ரொம்ப தப்பான விஷயம் ஆயிடும் உங்க வாழ்க்கையில. இப்ப நீங்க ரொம்ப போல்டா இருக்கீங்க, ரொம்ப கட்ஸோட நீங்க பேசுறீங்க, தைரியத்தோட இருக்கீங்க, நல்ல விஷயம். ஆனா போக போக என்னன்னா இப்படியே நீங்க ஜனங்களை சந்திச்சீங்கன்னா இந்த தைரியம் எல்லாமே போயிடும். புரிஞ்சுதா? சோ அடுத்த தடவை கல்யாணம் பண்ணிக்கணும்னு நீங்க முடிவு செஞ்சீங்கன்னா கொஞ்சம் டைம் எடுத்து அது என்ன எதுன்னு பார்த்து சந்தோஷமா நீங்க வாழணும். இதுதான் எங்க ஆசை. கரெக்டா? சரி, நீங்க கிளம்புங்க. தேங்க்ஸ். விஜயலட்சுமி, கார்த்திகேயன் உங்களுக்கு தேவையில்ல? கண்டிப்பா தேவை. அவர் கூட தான் நீங்க வாழ போறீங்க. அவர் கூட தான் வாழணும்னு முடிவு எடுத்திருக்கீங்க. கண்டிப்பா முடிவு. 2 பேரும் சந்தோஷமா வாழுங்க. 2 பேரும் கல்யாணம் பண்ணிருக்கீங்களா? அதான் அந்த பொண்ணு சொல்லுதே, நான் அவர் கூட வாழறதுக்கு ரெடியா இருக்கேன்னு சொல்லி. இனிமே என்ன பிரச்சனை? முதல் மனைவி தான் போயிட்டாங்க வேணான்னு சொல்லி. இப்போ எந்த பிரச்சனையும் இல்லை, சந்தோஷமா வாழுங்க. அந்த பொண்ணு நீங்க லவ் பண்ணீங்களோ அது இல்லையோ எனக்கு தெரியாது. அந்த பொண்ணு சொல்ற மாதிரி அவர் தான் ஆசை காட்டினார்னு சொல்றாங்க, நீங்க இல்லைன்னு சொல்றீங்க. ஆனா மொத்தத்துல நீங்க 2 பேரும் கல்யாணம் பண்ணிருக்கீங்க. ஆமா. சோ 2 பேருக்கு நடுவுல ஏதோ ஒரு ஆசை இருந்திருக்கு. அந்த ஆசையில நீங்க கல்யாணம் பண்ணிட்டு இருக்கீங்க. இனிமே சந்தோஷமா வாழுங்க. சரியா விஜயலட்சுமி? சந்தோஷமா வாழ்வீங்களா கார்த்திகேயன் கூட? கண்டிப்பா. சரி, என்ன கார்த்திகேயன், அதான் முடிவாயிடுச்சு. சரியா? 2 பேரும் சந்தோஷமா
ஒரு நல்ல வாழ்க்கையை நோக்கி இங்கேருந்து கிளம்புங்க. சரி கார்த்திகேயன், கூட்டிட்டு போங்க, மனைவியை கூட்டிட்டு போங்க.